தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வரலாற்றை திறக்கும் திறவுகோல். ஏசாயா 21:11 வாசிக்கிறோம். ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்ப வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய நம்பிக்கை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல தெளிவான விளக்கமே எதிர்காலத்தில் அனைத்து பாடங்களையும் விளங்குவதாகவும் அடுத்து வரப்போகும் வரலாற்றை திறக்கின்ற திருவுகோலாகவும் இருக்கிறது. எனவே வருகைக்காக காத்திருப்பவர்களின் அணிநடிகளும் இப்பொழுது உண்மையான காவக்காரலின் குரல் கேட்க வேண்டியது அவசியமாகும். விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஆண்டோருக்கான ஆயத்தத்தின் அந்த மகா நாளிலே நாம் இருப்பதால் எக்காலமானது ஒரு குறிப்பிட்ட துணியை கொடுக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தில் சத்தியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கட்டப்பட்டிருக்கின்றன. அவைகள் நாம் படிக்கும்போது அவைகள் அன்றாட செயல்முறைக்கு ஏற்ற கிறிஸ்துவ சத்தியத்தின் ஒரு அழகான தொகுதியாக அமைந்திருக்கிறது. நாம் கொடுக்கின்ற அனைத்து பிரசங்கங்களும் நாம் தேவகுமாரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக வெளிக்காட்டுவதற்காகவே அவரது வருகையே நமது நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையானது நமது அனைத்து வார்த்தைகளோடும், வேலைகளோடும், தோழமைகளோடும், உறவுகளோடும் இணைத்து கட்டப்பட்டிருக்கின்றன. மனுஷகுமாரனின் இரண்டாம் வருகை பற்றிய அற்புதமான கருத்து மட்டுமே மக்களுக்கு முன்பாக வைக்கப்படைய வேண்டியாகும். இந்த பொருளை பற்றி நாம் காணும் தலைப்பானது நம் உரையிலே விட்டுப்படவிடக்கூடாது. நித்தியத்தை பற்றிய உண்மைகள் நமது மனக்கண் முன்பாக வைக்கப்பட வேண்டும். உலகத்தின் கவர்ச்சிகள் அவைகள் இருக்கின்ற அந்த நிலையில்தானே மாயையை போன்று முற்றிலும் பலனற்றதாக இருக்கின்றன. உலகத்தின் மாய தோற்றங்கள், அதன் புகழ்கள், அதன் ஐஸ்வர்யங்கள், அதன் மேன்மைகள் அல்லது அதன் களியாட்டங்கள் ஆகியவற்றிடம் நமக்கு என்ன வேலை இருக்கிறது? எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, நமது மீட்பெரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அந்த பாக்கியமான நம்பிக்கைக்காக காத்து கொண்டும் நம்பிக்கொண்டும் ஜெபித்து கொண்டும் வாழ்கின்ற அந்நியர்களும் பரேசியலுமாக நாம் இருக்கிறோம். இதை நாம் விசுவாசித்து நமது அன்றாட வாழ்வில் செயல்முறைக்கு கொண்டு வருவோமானால் இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எத்தகைய ஆற்றல் நிறைந்த செயல்களை நம்மிலே தூண்டி எழுப்போம். ஒருவருக்கொருவர் எத்தகைய ஆர்வம் நிறைந்த அன்போடு நாம் பழகுவோம். தேவனுடைய மகிமைக்காக எத்தனை அக்கறையுடைய பரிசுத்தமான வாழ்வோம். வெகுமதிக்கான கைமாறாக நாம் எவ்வளவு மதிப்பை காட்டுவோம். நமக்கும் உலகிற்கும் இடையே பிரிக்கும் எல்லைக்கோடு எவ்வளவு தெளிவாக காட்டும். எனவே ஒவ்வொரு உள்ளத்திலும் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிற உண்மையை நீங்களாக வைக்கப்பட வேண்டும். மற்றவருக்கு அதை நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மருத்துவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரிழக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்போதும் கர்த்தரோடு இருப்போம். எப்படிப்பட்ட வேத வசனம் உங்களையும் என்னையும் தேற்றுவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாள் செய்தியை கேட்ட உங்களையும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.